வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான். நம் பெருமை நம் பொக்கிஷம். இட்ஸ் ஹாட், இட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல டீசர் வரும், அப்புறம் ட்ரெய்லர் வரும், அப்புறம் இசை வெளியீட்டு விழாலாம் நடக்கும். அதன் பிறகு படம் வரும். இதுதான் நடைமுறை. நாடாளுமன்றம் கூட போகுது அப்படின்னா முதல் நாள் ஒத்திவைப்பு, 2ஆம் நாள் ஒத்திவைப்பு, 3ஆவது நாள் போராட்டம் ஆர்ப்பாட்டம், 4ஆவது நாள் 5ஆவது நாள் இருந்து மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகும். அதுவுமே தெரியல இந்த வாட்டி எப்படி போகணும்னு. இதுதான் நாடாளுமன்ற நடைமுறை. எப்பவுமே எதிர்கட்சிகள் தான் ஏதாவது புதிய விவகாரத்தை எடுத்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. திருதுப்புன்னு பார்த்தா ராஜ்யசபாவுடைய சபாநாயகரே ஒரு பிரச்சனையில சிக்கி கிளம்பிட்டது ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. எதிர்கட்சிகள் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பா ராஜ்யசபால இருக்கிற எம்பிக்கள் ஜெகதீப் தங்கர் பதவி விலகணும், இவர் நடுநிலையா செயல்படல அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி நீக்கம் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இப்ப பார்த்தா இப்ப ஜெகதீப் தங்கருக்கு ஆதரவாக எதிர்கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிஜேபி எம்பிக்கள் வாய் திறக்காம அமைதியா இருக்காங்க. ஆமா, எப்பயுமே இந்த மாதிரி போஸ்ட்ல இருக்கவங்க யாராவது ரிசைன் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா எல்லாருமே வாழ்த்து போடுவாங்க. இவருடைய பணி ரொம்ப சிறப்பா இருந்தது, சபாநாயகர் ரொம்ப நல்லா செயல்படலாம் சொல்லுவாங்க. ஆனா பிரதமர் மோடியை தாண்டி பாஜக எந்த விதமான எம்பிக்கள் ஒரு வாழ்த்தோ ஒரு பாராட்டோ இல்ல அந்த ஃபேரவலோ எதுவுமே பண்ணவே இல்லைங்கிறதே தெரியுது. ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்கெல்லாம் பேசலன்னா கூட எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஜெகதீப் தங்கருக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லி என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நேற்றே நம்ம பார்த்தோம், ஜெயராம் ரமேஷ் கேட்டிருந்தாரு. அந்த இடைப்பட்ட அந்த கால நேரத்தெல்லாம் குறிப்பிட்டு நடுவில் இந்த 2.5 மணி நேரம் தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி காங்கிரஸை சேர்ந்த கேசி வேணுகோபால் அவருமே பெரிய மர்மம் இதுல ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் மன்மோகன் சிங் காலகட்டத்துல சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் அஸ்வனி குமார், இதுக்கு பிரதமர் மோடி அமித்ஷாவும் பதில் சொல்லணும், ஏன் அவர் பதவி விலகிட்டு போனாரு அப்படின்னு. உடல்நிலை காரணம்ன்றது ஏத்துக்க முடியுது, அது மட்டுமே காரணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா முன்னாடியே அவருக்கு இந்த உடல்நிலை காரணம்னு தெரிஞ்சிருந்தா முதல் நாள் அன்னைக்கு நாடாளுமன்றத்துல வந்திருக்கவே மாட்டாரு. இந்த ஜூலை 10ஆம் தேதி ரிட்டையர்மெண்ட் டைம்னு சொல்லிட்டு 2027 ஆகஸ்ட்னு தேதி குறிச்சிருக்கும் மாட்டாரு. அப்போ நடந்திருக்கு, மோடி அமித்ஷா பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆம் ஆத்மியோட எம்பி சஞ்சய் சிங் அவருமே அவர் உடல்நிலை காரணம் சொல்றாரு, அதுவா இருக்காது, இது விளக்கணும், இதெல்லாம் நாடாளுமன்றத்திலே பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, இதை கார்கேவுமே சொல்லியிருக்காரு, பிரதமர் மோடி இதை வெளிப்படையா சொல்லணும் அப்படின்லாம். நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியறது என்னன்னா, அன்னைக்கு அவை கொஞ்ச நேரம் நடந்தது, ராஜ்யசபா 21ஆம் தேதி நடந்தப்ப கார்கே பேசினாருங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி இதுல உளவுத்துறையோட ஃபெயிலியர் தான் பகல்காம் தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பேச விட்டதுனாலேயே கோவம் ஆயிட்டாங்களாம். ஏன் இந்த மாதிரி பகல்காமை பத்தி முத நாள் பேச அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக காரங்களுக்கு ஒரு கோவம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜனநாயக நாடு கிடையாதா? ஆமா, நார்த் கொரியால வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அந்த மாதிரிதான் அவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜேபி நட்டா அன்னைக்கு பேசுறாரு. அவர் பேசும்போது எதிர்கட்சியில இருந்து ஏன் நாங்க இதை பத்தி பேசக்கூடாதுன்னா கேள்வி கேட்க, நீங்க பேசுறது எதுவுமே அவை குறிப்புல ஏறாது, நான் பேசுறது மட்டும்தான் ஏறும் அப்படின்னு நட்டாவே சொல்றாரு. இதை சொல்ல வேண்டியவர் யாருன்னா ராஜ்யசபாவோட தலைவராக இருக்கிற ஜெகதீப் தன்கர் தான். நான் சொல்ல வேண்டியதை இவர் எப்படி பேசுறாருங்கிறது கூட அவரை காயப்படுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கரெக்டா 21ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுது. 20ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திச்சிருக்கிறாரு ஜெகதீப் தன்கர். அவர் எம்பி கூட இல்லை, அவரை ஏன் சந்திக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் பாஜகவினர் மத்தியில இருந்திருக்கு. போன ஜூலை 15ஆம் தேதி இவரை சந்திச்சிருக்கிறாரு, மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல பாஜக தலைமையை கோவப்படுத்தி அதனாலதான் ஒரு ஃபேர்வெல் கூட கொடுக்காம ஒரு போனா நல்லதுதானே அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஒரு வாக்குவாதம் நடந்ததா சொல்றாங்க. எனக்கு அதிகாரம் இருக்குல்ல, நான் துணை குடியரசுத் தலைவர் தானெல்லாம் சொன்னாங்க அவரு. அதெல்லாம் அதிகாரம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ கிளம்புங்கிற மாதிரி சில பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறோம் சொல்றாங்க. அதான் வயசு 74 வயசு ஒரு வழக்கறிஞர் கூட இதுக்கு மேல நம்ம அவமானம் தாங்க முடியாதுன்னு சொல்லி ரிசைன் பண்றதான் நமக்கு தெரியுது இதெல்லாம் இந்த காட்சியில எல்லாம் பாக்குறப்ப. ஆனா பாருங்களேன், இவர் RSS குரலாவே அங்க பேசிட்டு இருந்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக கூட பேசினாரு. பாஜகவோட குரல் RSS குரலா பேசிட்டு இருந்தப்ப எதிர்கட்சிகள் எதிர்த்தாங்க, பாஜக அவரை ஆதரிச்சுது. இப்போ பாஜகவே அழுத்தம் கொடுத்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எதிர்கட்சிகள் ஆதரிக்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சு அவர் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது தெரியுது. எல்லாமே அரசியல் தான். மேற்கு வங்கத்துல ஆளுநரா இருந்தார்ல, அப்ப மம்தா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மர்மம் இருக்கு, அதை பத்தி நான் பேச விரும்பல,
ஆனா வந்து ஒரு உடல் நலத்தோட இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க அந்த சீனை. ஓகே, இதே மாதிரி இந்த யஷ்வந்த் வர்மா அந்த கேஸ்ல வந்து அவர் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை எடுத்துக்கிட்டதுனால தான் அது பிரச்சனை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா அந்த இதுல வந்து நம்ம கொண்டு வரதை தான் எடுத்துக்கணும், ஆளுங்கட்சி கொண்டு வரதை ஏன் எதிர்க்கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருந்ததா தான் டெல்லி ஃபுல்லா அந்த பேச்சு இருக்கு இதை பத்தி. இதுக்கிடையில சேகர் யாதவ், நம்ம வந்து நிறைய முறை அந்த நீதிபதியை பத்தி பேசியிருக்கோம். அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்தாரு. விஸ்வ இந்து பரிஷத்தோட அந்த கூட்டத்துல போய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசினாரு. அப்போவே வந்து போன டிசம்பர்லேயே அவருக்கு எதிராக வந்து இந்த மாதிரி அவரை பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு 50 எம்பிக்களுக்கு மேலே கையெழுத்து போட்டு தன்கர் கிட்ட கொடுத்துருந்தாங்க எதிர்க்கட்சி எம்பிக்கள். அந்த இதுவுமே இன்னும் நிலுவையில் இருக்கு. ஒருவேளை இதை ஏற்றுக்கிட்டாருன்னா அடுத்து அதையும் ஏற்றுக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? சேகர் யாதவ் வந்து அவரும் ஆர்எஸ்எஸோட குரல் மாதிரி தான் பேசியிருந்தாரு அந்த கூட்டத்தில். ஸோ அவரை வந்து அவருக்கு ஆதரவாக யோகி ஆதித்யநாத்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஸோ பிஜேபி இதையும் மனசில் வச்சு தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்களோங்கிற கேள்வியுமே இருக்குது. ஓகே, இவருடைய பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடி ராஜினாமா வந்து பண்ணியிருக்காரு. 2 ஆண்டுகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி உயர் பதவிகளில் யாராவது உயிரிழந்தாலோ இல்லை ராஜினாமா பண்ணிடுறாலோ உடனடியாக அந்த தேர்தல் வந்து நடத்துவாங்க. இப்போ சுதந்திர தினத்துக்கு முன்னாடியே நடத்துவாங்கன்னு தான் சொல்லப்படுது. இந்த தேர்தல் எப்படி வந்து நடக்கும்னா, ராஜ்யசபா லோக்சபா 20 எம்பிக்களும் வாக்களிப்பாங்க. இப்போ லோக்சபாவில் வந்து பார்க்குறப்ப 543 எம்பிக்கள், ராஜ்யசபால 245 எம்பிக்கள், ரெண்டையும் கூட்டினா வந்து 786 எம்பிக்கள் இருந்திருக்காங்க. இதுல வந்து சரிபாதிக்கு மேல வந்து வாங்கினப்ப 394 எம்பிக்களுக்கு மேல ஆதரவு யார் கிடைக்குதோ அவங்க தான் வந்து அடுத்த துணை குடியரசுத் தலைவர். இப்ப என்டிஏ கூட்டணிக்கு பாக்குறப்ப ஒரு 422 பேர் இருக்காங்க எம்பிக்களா. ஓகே, அதனால அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. தெரியாது கிடைக்க போகுது அது யாருக்கு அப்படிங்கறது. அது சசி தரூர் பேர்லாம் அடிபடுது, காங்கிரஸ்ல இருந்து அவரை கூட ஆக்குவாங்கன்னு. இன்னொரு பக்கம் என்னன்னா, சீரியஸா வந்து நிதிஷ்குமார் தான் அடுத்த வைஸ் பிரசிடென்ட்னு பீகார்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிஜேபி எம்எல்ஏவே வேற, எங்க அவரை விட்டா வேற யார் நல்ல மனுஷன் இருக்கா, அவரை கொண்டு போங்க அங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிதிஷ்குமார் கட்சியில பதறிட்டாங்க. அவரை வந்து சிஎம்ஆ இருக்க விடாம பண்றதுக்காக பிஜேபி ஒரு கேம் ஆடுதான் பேச, கடைசியில் அங்க உள்ள பாஜக தலைவர்கள் அப்படிலாம் நடக்காது, அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு இப்போ அவர் கட்சியினரை சமாதானப்படுத்தியிருக்காங்க. அடுத்து யார் வருவா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு நாடாளுமன்றம் 2ஆவே வந்து பெருசா நடக்கல. ஆமா, நாளைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அமளி பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி பேசணும், அதை வாபஸ் வாங்கணும் தேர்தல் ஆணையம் சொல்லி அந்த வளாகத்திலே போராட்டத்தையும் எதிர்க்கட்சிகள் நடத்தினாங்க. இன்னொரு விஷயத்த மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 16 மணி நேரம் ஆபரேஷன் சிந்தூர் பத்தியும் பகல்காம் தாக்குதலை பத்தியும் விவாதிக்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, காத்திருக்கிறோம். பீகார் தேர்தலை பத்தி பேசணும்ல. இப்ப 52 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கு தேர்தல் ஆணையம். என்ன சொல்றாங்கன்னா, அதுல 18 லட்சம் பேர் வந்து இறந்து போனவங்க, ஒரு 26 லட்சம் பேர் வந்து இடம் பெயர்ந்தவங்க, இன்னொரு 1.5 லட்சம் பேர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த கார்டுகளை வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிடுறாங்க. 52 லட்சம்ங்கிறது பெரிய நம்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து சரி பார்க்கறதுக்கே எதிர்கட்சிகளுக்கு தனியா நேரம் வேணும். இதுல பிரச்சாரம் எங்க பண்றது பண்ண பார்க்க முடியும், அவ்வளவு மேன்பவர் இருக்கணும்ல. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த மாசம் 31ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல அறிவிச்சிரும் தேர்தல் ஆணையம். அப்புறம் தேர்தல் வந்து சூடு பிடிச்சிரும். ஆமா, அந்த டிராஃப்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த கேஸ்ல வந்து பதில் கேட்டிருந்தாங்கல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. நீங்க வந்து பரிந்துரையும் பண்ணியிருந்தாங்க, நீங்க வந்து ஆதாரையும் இந்த ரேஷன் அட்டையும் எடுத்துக்க கூடாது ப்ரூஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இப்போ பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் தரப்புல. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆதார் அட்டைங்கிறது அடையாள சான்றா வேணா பயன்படுத்தலாம். அதாவது இப்போ ஒரு திட்டத்தில் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த திட்டத்தில் பயன்படுறதுக்கு வேணா பயன்படும். அதை தாண்டி வந்து அதை வச்சு ஒரு குடியுரிமையை நிரூபிக்க முடியாது, அதனால அதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் அட்டைக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா, அது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே மாநில அரசு அதிகாரிகள் தான் அதை வந்து வழங்குறாங்க. அதுல நிறைய போலி ரேஷன் கார்டுகள், இன்னொன்று டெம்பரரி ரேஷன் கார்டுலாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறத எப்படி ஒரு ப்ரூஃபா எடுத்துக்க முடியும்? அதனால நாங்க சொன்ன 11 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாதான், அந்த பேப்பர்லாம் சரியா இருந்தா மட்டும் தான் எடுத்துக்கோன்னு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு கார்டுங்கிறது தெரியல. எத்தனை கார்டு தான் வச்சிருக்கிறது? பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுன்னு ஒரே நாடு ஒரே கார்டு கூட தான் பல பேர் நிம்மதியா இருக்கலாம். அட்லீஸ்ட் இதுலயாவது கொண்டு வாங்க. அப்படித்தான் இந்த ஆதார் கார்டை சொன்னாங்க. கடைசியில தேர்தல் ஆணையம் வாக்காளர் அட்டையே ஏத்துக்க மாட்டாங்களாம். அப்புறம் தானே ஆதார் கார்டு. நாட்டுல இவ்வளவு விஷயம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கும் போது கிளம்பி இங்கிலாந்து போயிட்டாரு. அங்க வந்து 2 நாட்கள் அந்த சுற்றுப்பயணம். இதுல முக்கியமான ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாட்டோட பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் அவர் வந்து மீட் பண்ணுறாரு. கிங் சார்லஸை மீட் பண்ணுறாரா என்னங்கிறது இப்போ வரையும் கன்ஃபார்ம் இல்லை. அதுக்கடுத்து மால்தீவ்ஸ் போகிறாரு.
அங்கெல்லாம் போயிட்டு நேரா வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வராரு. 27, 28 கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராரு. ஆமா, எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க திருப்பி டெல்லி போய் நாடாளுமன்றத்துல போறாரு, அங்கதான் ஜி வச்சாரு ட்விஸ்ட். தமிழ்நாட்டுக்கு வராரு. தூத்துக்குடியில 26 இரவு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. 1 மணி நேரம் அதில் கலந்துக்கிட்டு அங்கிருந்து திருச்சி வராரு. 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போய் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழாவில் வந்து கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு நாணயத்தை வெளியிடுறாராம். இளையராஜா கச்சேரி கூட அங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம். ஆனா என்ன, கிங் சார்லஸை பார்க்கலன்னா கூட இங்க கிங் ராஜேந்திர சோழனை வந்து பார்க்க வராரு. நம்ம நாட்டுடைய கிங். வேற வழி இல்லை. குஜராத்துக்கு நாங்க டஃப் கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லி யூபியும் வந்து களமிறங்கியிருக்காங்க. எதுல அப்படின்னா அந்த போலிகள்ல. ஏற்கனவே அங்கே நீதிமன்றம் வரையும் போயிட்டாங்க குஜராத். சரி, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல யூபியில் உள்ள சிலர். போலி பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் தான் போட்டிருக்காங்களா? அந்த அளவுக்கு இன்னும் போகலை. அதுக்கும் மேலே வெளிநாட்டு லெவலுக்கு போய் எம்பசி வந்து போட்டிருக்காங்க. ஃபேக்கா ஒரு எம்பசி, ஒரு பில்டிங்கை காசியாபாத்தில் ஒரு பங்களாவை வந்து வாடகைக்கு எடுத்து இது வந்து எம்பசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டுன்னா நாடும் போலியாக தான் சொல்லியிருப்பாங்க போல. வெஸ்ட் ஆர்டிகா, ஏதோ போல்வியா, லொடோனியான்னு ஏதோ இல்லாத நாடு பேர்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் நான் தான் அம்பாசிடர்னு சொல்லிட்டு ஹர்ஷ்வர்தன் ஜெயின்னு ஒருத்தர் வந்து இதில் வந்து மூளையாக செயல்பட்டிருக்காரு. அவர் நான் தான் அம்பாசிடர்னு சொல்லி மோடியோட இருக்க மாதிரி படங்கள் ஃபோட்டோலாம் மார்க் பண்ணி பார்த்துக்குங்க. அதுவும் போலி தான். ஃபோட்டோவை சொன்னேன், அந்த ஃபோட்டோவும் போலியாக போட்டு நிறைய பேர் வந்து பணமெல்லாம் வாங்கி ஏமாத்திருக்காங்க. நிறைய கரன்சி எல்லாம் அங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போனதெல்லாம் இப்போ தெரிய வந்திருக்கு. இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அவரை கைது பண்ணி நிறைய லக்ஸுரி கார்ஸ்லாம் வேற எடுத்திருக்காங்களாம். ஆமா, அவர் வீட்டுடைய ஒரு 5-6 கார் வந்து நிக்குது. பில்டிங்கே பிரம்மாண்டமா வந்து இருக்குது. இதெல்லாம் கூகுள்ல தேடி பார்த்தா இந்த நாட்டெல்லாம் இருக்கா இல்லைங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த அளவுக்கு அந்த மக்கள் அறியாமையில் இருக்காங்க. அந்த அறியாமையை பயன்படுத்தி அரசியல்வாதிகளும் சரி, இந்த மாதிரி போலி நபர்களும் சரி ஏமாத்துறாங்க. தமிழ்நாட்டுல இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கல சிக்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா கண்டிப்பா சிக்கிடுவாங்க. ஸோ யூபி வந்து இப்போ டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மோடி ஆட்சியை பற்றி பேசணும். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் திமுக ஆட்சி. நம்ம அந்த சர்வேக்கெல்லாம் நிறையா நபர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. கலந்துக்காதவங்க நிச்சயம் இந்த சர்வேல வந்து கலந்துக்கோங்க. லிங்க் வந்து முதல் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் கொடுக்குறோம். தனிநபர் வருமானத்தில் தேசிய அளவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி டேட்டா வந்து வெளியிட்டு இருக்காரு. இது தமிழ்நாடு கிடைத்த வெற்றி, திராவிட மாடல் கிடைத்த வெற்றின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அப்புறம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, தேசிய அளவுல தனிநபர் வருமானம் வந்து பாக்குறப்ப 1,14,710 ரூபா. இதே தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் வந்து பாக்குறப்ப 1,96,309 ரூபா. இப்ப நம்ம ஒருத்தருடைய தனிநபர் வருமானம்னு பாக்குறப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம். ஆண்டுக்கான ஒரு சராசரியா சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் வருதானா, அதோட ஆவரேஜ் தான் இது. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி மாசத்துல நம்ம வந்து நினைச்சிடக்கூடாது. மாசத்துக்கு நம்ம அவ்வளோ வாங்குறோம், அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணுங்கிறது நம்ம எல்லாரோட ஆசை. அது வேற விஷயம். பட்டு முதல்வரோட ஆசை என்னவா இருக்குன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு, அதாவது 2026 ஜெயிச்சு ஆட்சி அமைப்போம், அமைச்சதுக்கு அப்புறம் முதல் இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ முதல் இடத்துல கர்நாடகா தான் இருக்காங்க. நம்மளோட ஒரு 8,000 ரூபா கூட, அவங்களுக்கு 2,04,000 ரூபா வருது. சரி, அதே மாதிரி இன்னைக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டம், அதே மாதிரி நிறைய பெண்கள்லாம் முன்னுக்கு வந்தாங்க. அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. கூட வந்து இந்த துறை செயலாளர்கள் எல்லாம் கூட வந்து இருந்தாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் நீதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாருன்னா, எல்லோருக்கும் எல்லாமே இந்த ஸ்கீம் நாங்க வந்து கொண்டு வந்தோம். இது திராவிட மாடல் ஆட்சியில ஒரு மணி மகுடம். அதிமுக ஆட்சியில தனிநபர் வருமானம்ங்கிறது 1,43,000 தான் இருந்தது. இப்ப நாங்க 50,000 மேல உயர்த்தி இருக்கோம் அப்படிங்கிறாரு தங்கம். எல்லோருக்கும் இல்லைன்னா நீங்க சொல்றீங்க, மக்களுடன் ஸ்டாலின் சொல்லி நேரடியா வந்து மக்களுடைய மனுக்கெல்லாம் வாங்கி தீர்த்து வைக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா திமுகவோட எம்எல்ஏ ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் இவர் வந்து தத்தம்பேட்டை அந்த பகுதியில போய் சாலை பணிகளை தொடங்கி வச்சிருக்காரு. அப்ப அந்த பகுதி மக்கள் எல்லாம் போய் உங்களுடன் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் நிறைய புகார் எல்லாம் சொல்றாரு, தீர்வு கொடுக்குறேன்னா சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு போறாங்க. அந்த பாட்டில்ல ஃபுல்லா குடிக்கிற தண்ணி பாட்டில், அதுல ஃபுல்லா அழுக்கா இருக்கு. அந்த தண்ணி தான் வருதாங்க. இதை நாங்க எப்படி குடிக்க முடியும்னு கேக்குறாங்க கண்ணன் கிட்ட. உடனே அந்த பாட்டிலும் தட்டி விடுறாரு. அவர் தட்டி விட்டுட்டு கோவமா கார்ல ஏறி போறாரு.
பாத்துக்க மக்கள் பணி எப்படி சிறப்பா செய்யறாங்கன்ட்டு. ஆமா, இதே அவங்களோட இதுல பாலாரும் தேனாரமா ஓடுதுன்னா நின்று வந்து பேசியிருப்பாப்புல சூப்பரா நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு. தேர்தல் வேற நெருங்குது, அடுத்த தடவை சீட்டு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. சரி என்னத்த மக்கள் பண்ணிட்டு இங்க தட்டி விட்டுருக்காரு. சீட்டு கொடுக்கணும், அப்ப மக்கள் வந்து நல்லா பாடம் புகட்டுவாங்கல்ல. ஆமா கண்டிப்பா புகட்டுவாங்க. அது நடக்கதான் போகுது, அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். நீங்க பாட்டில பத்தி சொன்னீங்க, இந்த பக்கம் பாமக செயல் தலைவரா என்ன சொல்றதுன்னு தெரியல அன்புமணி. அவர் வந்து ஒரு பாட்டிலுக்கும் பாமகவுக்கும் என்ன இல்ல பாப்பான்னு ஆரம்பிக்குது, அதை வச்சு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. என்னன்னா அவர் வந்து ராமதாஸோட பிறந்த நாள் வருது நாளை மறுநாள். அன்னையில இருந்து தமிழக மக்கள் உரிமையை நான் மீட்டே தீருவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. 100 நாள் பயணம். திருப்பூரூர்ல ஆரம்பிச்சு தர்மபுரியில முடிக்க போறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. மதுரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணல, மதுரையில. ஏன்னா அடுத்த மாசம் ஃபுல்லா புக்குடு மதுரை. இவர் ஒருவேளை அடுத்த மாசம் அங்க போய் நானும் நடைப்பயணம் அங்க போறேன்னு வைகை ஆத்துக்குள்ள நடந்துட்டு இருக்க போறாரு. சரி, இப்ப என்னன்னா இந்த இதுல வந்து அவரு தமிழக மக்களோட உரிமையை மீட்க போறாரா இல்ல நான் தான் தலைவர் அந்த உரிமையை எனக்கு கொடுங்கன்னு கேட்க போறாரான்னு தெரியல. அதுக்குதான் போறாரு. ஏன்னா ராமதாஸ் பிறந்த தினத்தை ஆரம்பிக்கிறாரு பத்தியா. அப்பா அம்மா சண்டை இருந்தா கூட நான் அப்பா மதிக்கிறேன்னு காட்டுறாராம் அவரு. தைலாவர் தோட்டத்துல காட்டியிருந்தா இந்த நடைபயணமே தேவை இருந்திருக்காது, இங்க செட்டில் ஆட விளையாடிட்டு இருந்திருக்கலாம் அவரு டாப்ல. சரி, இப்பயாவது போய் ஏதாவது மக்களை சந்திக்கிறாரா, அவங்க கட்சிக்காரங்களையாவது இப்ப சந்திக்கிறாராங்கிறதெல்லாம் பார்க்க நம்ம நாளானையில இருந்து பார்க்க தானே போறோம். 100 நாளைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக வந்து ஓடிபிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆதார் அட்டையெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி வாங்கி கட்சியில சேர்க்கிறாங்கிற குற்றச்சாட்டுல உயர்நீதிமன்றமே ஓடிபிக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதுல இப்ப தாவேக்காவோட பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பூச்சாண்டி புள்ள பிடிக்கிற மாதிரி பூச்சாண்டி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும் கட்சியில சேர்க்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவங்க ஃபுல்லாவே இளைஞர்களை குறி வச்சுதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல குறுக்களாவே ஓடிபி வாங்குறவனே பதட்டம் ஆயிட்டாங்க. என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே 20 to 35 தாங்க. ஆமா, அதெல்லாம் நீங்க ஓரணியில் தமிழ்நாடு உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபுல்லா 40+ வேணா நீங்க சேர்த்துக்கோங்க, யங்ஸ்டர் எங்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்றேன் டிவிக்கு. அரசியல்வாதிகள் எப்பயுமே அது போன மாசம் இது இந்த மாசம்பாங்க. ஆமா, இப்ப கொஞ்சம் டெக்னாலஜி முன்னேறினால என்னன்னு தெரியல, அவங்களும் முன்னேறி வந்துருக்காங்க. அது நேத்து, இது இன்னைக்கு, இன்னும் போறப்ப அது போன 1 மணி நேரம், இது அடுத்த 1 மணி நேரம் வாங்கலாம். அது காலையில, இது மத்தியானம் சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு ஆய்விட்டு இருக்காங்க. வரவேற்கிறோம். இப்ப இதுல முன்னணியில இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். எஸ்டிபி மாநாட்டுல 2029 வரைக்கும் பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அடுத்த ஒரு வருஷத்துலயே இப்ப பிஜேபி கூட்டணி வச்சிருக்காரு. கோவையில கம்யூனிஸ்ட் எங்கேயுமே இல்லை அப்படின்னாரு. அதே சிதம்பரத்துக்கு வந்து ரத்தன கம்பளம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் எந்த கட்சிக்கும் கூட்டணிக்கெல்லாம் அழைப்பு எடுக்கவே கிடையாது, திமுகவை எதிர்க்கணும்னு ஒத்த கருத்துடைய கட்சியில தான் நான் வந்து கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு அவரு. திமுக கூட்டணில இருந்து யாரையுமே கூப்பிடலையாமா? ஆமா, அது கூப்பிடல அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறாரு. அவர் தானே சொன்னாரு கம்யூனிஸ்ட் எல்லாம் வாங்குங்கிற மாதிரி. அது 2 நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் வரையும் வந்திருக்காரு. அடுத்த 2 நாளைக்கு அப்புறம் திரும்ப வாங்கன்னு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாரு. இன்னொரு விஷயம், அமமுகவை சேர்த்துக்குவேன்னு சொல்லியிருக்காரு போல. ஆமா, அவர் என்ன இன்னைக்கு சேர்த்துருக்கேன்னு இருக்காரா, நாளைக்கு தான் பார்க்கணும். ஆமா, ஏன்னா அதுக்கு அந்த கேள்விக்கே பதில் என்ன சொல்றாருன்னா, அமமுக அது காலம்தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனு. ஓபிஎஸ் சேர்த்துப்பீங்களான்னு கேட்டா அது காலம் கடந்த செயல், வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாரு. ஆனா பாரு, தினகரனுக்கு தான் எல்லா ஆபரேஷன் அப்படியே கையில தூக்கி கொடுத்தாங்க. ஆனா அவர் வச்சுக்க தெரியாம எல்லாத்தையும் போட்டு உடைச்சு இப்ப திரும்பி போய் நான் வந்து ஒரு சப்போர்ட்டாவது வச்சு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு தினகரன். ஆமா, ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு ப்ரெஷர்ல. இன்னொன்று என்ன, கும்பகோணம் வந்து போனார் எடப்பாடி பழனிசாமி. தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை எல்லாமே திமுக ரத்து பண்ணிட்டாங்க, நாங்க திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டோம்னா தாலிக்கு தங்கம் நாங்க கொடுப்போம், நெசவாளர்கள் கையில செய்யற அந்த பட்டு புடவை வந்து நாங்க வந்து கொடுப்போம், நெசவாளர்களுக்கு பசுமை வீடு வந்து கொடுப்போம், நிதியுதவியெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த வாக்கு வந்து சேகரிச்சிருக்காரு. நல்ல கூட்டம் வந்து கூடியிருக்கு கும்பகோணத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு. ஓகே, பட்டுப்புடவை வரையும் வந்திருக்கிறாங்க. அடுத்து என்னென்ன சொல்ல போறாங்களோ வரப்போற தேர்தலுக்குங்கிற மாதிரி தான் இருக்கு வாக்குறுதி எல்லாம். இன்னொரு விஷயம் வந்து அந்த குரூப் 4 தேர்வு, ஏற்கனவே நம்மளுமே டீட்டெயிலா கமெண்ட் ஷோலாம் பேசியிருந்தோம். அந்த டிஎன்பிஎஸ்சி மாணவர்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற குரல்கள் அந்த எழுதின மாணவர்களே வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய கஷ்டமான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்கல்ல, அதை பத்தி பேசின எடப்பாடி மறு தேர்வு வைக்கணும் குரூப் 4 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த செய்தி அவருக்கு எட்டி இருக்கு, டிவியில பார்க்காம விட்டாரு போல. ஆமா, முன்னாடி டிவிக்கே சொன்னாங்க, இப்ப எடப்பாடி வந்து சொல்றாரு. இப்ப அந்த குரூப் 4 அந்த எக்ஸாம் சீட் வந்து பாதுகாப்பா இருக்கான ஒரு கேள்வி வந்து எழுந்தது. அதுக்கு இப்ப டிஎன்பிஎஸ்சி விளக்கம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பா தான் நாங்க வச்சிருக்கோம், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க.
ஓகே. இன்னொன்னு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ட்ரேட்மார்க் ஒரு வார்த்தை இருக்கு, திலுப்பி திலுப்பி. என்னங்க திலுப்பி திலுப்பி பேசுறீங்க அப்படிம்பாங்க. அதை கேட்டா கொங்கு வட்டார வார்த்தைங்கிறாங்க. நானும் கொங்கு பெல்ட்ல எல்லாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்திருக்கேங்க. சரி, எல்லாம் படிச்சிருக்கேன். யாரும் திருப்பி திருப்பி எல்லாம் சொன்னதே கிடையாது. இல்ல அதுக்கு நீங்க எடப்பாடிக்கு போகணும். எடப்பாடிங்கிற அந்த ஊருக்கு போனீங்கன்னா அங்க பேசுறாங்க அப்படி. அதுதான் அவர் சொல்றாரு. தனியார் தொலைக்காட்சி பேட்டி இல்ல, இப்ப திலிப்பி திலிப்பிங்கிற வார்த்தை பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டதுக்கு என்ன சொல்றேன்னா பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு மக்கள் மனசுல இருக்கதை நான் சொல்றேன், அறிவு கெட்டினதை நான் வந்து பேசுறேன், நான் அவ்வளவு படிக்காதான் இல்லன்னு சொல்லிட்டு இயல்பா வந்து பேசுறாரு இந்த பேட்டியில. ஓகே ஓகே. எடப்பாடி பத்தி பேசணும். அவரோட ஆட்சி காலத்துல 2020 அந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தை மகன் வந்து அடிச்சே கொல்லப்பட்டாங்க காவலர்களால. அந்த வழக்குல 10 பேர் கைதானாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், அந்த சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஆரம்பிச்சு எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் கைதானாங்க. அதுல அந்த எஸ்எஸ்ஐ பால்துரை மட்டும் 2020 உடல்நலக்குறைவுன்னு உயிரிழந்துட்டாரு. மற்ற 9 பேரும் அந்த வழக்கை வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. மாவட்ட நீதிமன்றத்துல மதுரையில இந்த வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்க பல முறை ஜாமீன் கேட்டாங்க, ஆனால் எல்லாமே வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அவர் வந்து என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காருன்னா கோர்ட்டில், நான் வந்து அப்ரூவராக மாறுறேன், அரசு சாட்சியாக மாறி உண்மையெல்லாம் சொல்கிறேன், என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லி தந்தை மகனுக்கு வந்து நீதி கிடைக்க நான் வந்து தயாராக இருக்கிறேன், நீதி வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்ல. இப்போ அதுக்கு வந்து சிபிஐ என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திரும்ப இந்த வழக்கு நாளைக்கு வருது, பார்ப்போம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு. காவல்துறையில பணியாற்றப்பவே இந்த மாதிரி நீதி நேர்மையா இருந்தா ஜெயில போய் இருக்கணுமா, குடும்பம் வந்து கஷ்டப்படுமா? காவலர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாடம். இதெல்லாம் பாடம் கத்துக்கணும் பல காவலர்கள். ஆனா கத்துக்கிற மாதிரி தெரியல, இன்னும் அடாவடியா தான் சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆமா, இப்ப அந்த மடப்புறம்ல வந்து பார்த்தோம்ல, மடப்புறத்துல அந்த நகை திருட்டு வழக்குல கைது செய்யப்பட்டு விசாரணைங்கிற பேர்ல அடிச்சே வந்து கொண்டாங்க அஜித்குமாரை. இப்போ வந்து அவங்களுக்கு இழப்பீடு தொகையா ஒரு 7.5 லட்சம் ரூபாயும் ஒரு லேண்ட் வந்து கொடுத்தாங்க. அந்த லேண்டுமே வந்து ஒரு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு, அங்க பொட்டல் கடை எதுவுமே பண்ண முடியாதுலாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்ப என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு 7.5 லட்சம்ங்கிறது ஒரு பெரிய தொகையா தெரியல, 25 லட்சமா நீங்க கொடுங்க அப்படின்னு வந்து உத்தரவு போட்டுறாங்க தமிழ்நாடு அரசுக்கு. அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீ கள்ளச்சாராயம் குடிச்சு சட்டத்துக்கு புறமா நடந்துக்கிட்டு நீ செத்து பண்ணி வச்சுக்கோங்க, 10 லட்ச ரூபா வந்து கிடைக்கும். ஆனா அரசே அடிச்சு, அதான் அரசுக்கு தொடர்புடைய காவல்துறை அடிச்சு கொன்னா வந்து ஒரு 7.5 லட்சம் அதுவும் எப்ப கிடைக்கும் தெரியுமா? எல்லாம் தமிழ்நாடே பேசி எதிர்கட்சியில் அடுத்த பிறகு 7.5 லட்ச ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். பாலஸ்தீனத்துல இருக்கிற அந்த காசால போர் தொடர்ச்சியா நடைபெற்றுட்டு இருக்கு. இதுக்கிடையில வந்து நிறைய அந்த நிவாரண உதவிகள் எதையுமே இஸ்ரேல் உள்ள விடாதனால சாப்பாடு இல்லாம நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்க. இப்ப கடந்த 48 மணி நேரத்துல மட்டுமே 33 பேர் பட்டினி சாவு வந்து அடைஞ்சிருக்காங்க. பட்டினியால மட்டுமே இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து உயிரிழப்பாங்க அப்படிங்கிறத அங்க உள்ள அமைப்புகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் உணவை தடுக்கிறது, தண்ணீர் கொடுக்காம இருக்கிறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தா அது வந்து ஒரு பெரிய அந்த இனமே அழிகிறதுக்கான ஒரு அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து உயிரிழந்து அவங்கெல்லாம் தூக்கிட்டு பெற்றோர்கள் ஓடுற அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த 33 பேர்ல 21 பேர் குழந்தைகள் வந்து சொல்றாங்க. தினம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம், இஸ்ரேல் ராணுவம் ஒரு 30 பேர் 40 பேர் தினம் சுட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க. இப்ப சாப்பாடு இல்லாமே அவங்க வந்து இறந்து போய்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாகிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம், சர்வதேச அரங்கிலே தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த உணவு கூட கொண்டு போக முடியலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இஸ்ரேல் ஒன்றும் பெரிய பரப்புல எல்லாம் பெரிய நாடெல்லாம் கிடையாது, மக்கள் தொகை 1 கோடி தான் இருக்குவாங்க, 1 கோடிக்கும் கம்மி தான் ரொம்ப. அந்த நாடு சொல்றத உலக நாடுகள் ஃபுல்லா கேட்டுட்டு அமைதியா இருக்கு அப்படின்னா எந்த தலைவர்களையும் மனசாட்சி இல்லையாங்கிறதா நம்ம கேட்க தோணுது. மச்சான், நம்மளும் ப்ரொஃபசர் மாதிரி பெரிய பேங்கை பார்த்து ஹைஸ் பண்ணி செட்டில் ஆயிடுவோமா? பைக்கில் போகிறப்ப கூர்க்காவை பார்த்து போலீஸ்னு பயந்து அடுத்த சந்தில் போகிற நமக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு மணி ஹைஸ்ட் பார்த்தவங்க பேசிக்கிறாங்க போல. அன்று நேற்றுக்கு ஏன் ஸ்கூலுக்கு வரல? வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க சார். நேற்றுக்கு ஏன் வீட்டுக்கு போகாம ஆஃபீஸில் ஸ்டே பண்ணீங்க? வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க சார். அதான் பரிணாம வளர்ச்சிங்கிறது. கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே, இது பாட்டு நினைக்கிறேன், கோவப்படாதீங்க. என்ன மாப்பிள்ள காதலான்னு இந்த பாட்டை வச்சு கேக்குறாங்க. காதலா? பைக்ல வரும்போது பூச்சி அடிச்சிருச்சு மாமாங்கிறாங்க. ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஏமாளிகள் அல்ல,
அப்படின்னு சொல்ற மாதிரி கனவு தாங்க கண்டேன் அப்படின்னு எடப்பாடி மாத்திட்டாருன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு விருது திருப்பி பேசிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமியே கொடுத்துடலாம். அவர் இந்த பயணத்துல அன்வராஜா சொன்ன மாதிரி 10 நாட்களா போராடி என்டிஏ உடைய வேட்பாளர் நான் தான் ப்ரூவ் பண்றதே 10 நாள் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப என்னன்னா கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிறாரு, அப்புறம் நான் வந்து கூப்பிடல அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு ஊருக்கும் இந்த கூட்டணி பத்தி மட்டும் பேசுறப்போ ஒரு நிலைப்பாடு வந்து எடுத்துடுறாரு. ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காருன்னு தெரியுது அவரு. அதனால அவருக்கு என்ன கொடுக்கலாம்னா, ஒரு படம் வரும்ல, நான் அவன் இல்லைன்னு வரும். நாங்க பேசவே இல்லைங்க அப்படிங்கிற ஹீரோ. அதே மாதிரி ஏடிஎம்கேவோட இந்த ஹீரோவுமே நான் அப்படிலாம் பேசலைங்கன்னு விளக்கம் புதுசா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நான் அவன் இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ், ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி, ரசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட், ஏராளமான டாக்டர்ஸ், லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை. இது ஃபியூச்சர் சென்னை.